أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. புனிதமான ஒரு ரமலானுடைய மாதத்துல அதனை வழி அனுப்புறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய கடைசி தருணத்துல நாங்க எல்லாரும் இந்த மஜ்லிஸ்ல ஒன்று கூடியிருக்கிறோம். உங்களோட நேரத்தை நீங்க ஒதுக்கி இதுக்காக சமூகம் தந்திருந்தீங்க என்றாலும் எங்களோட சைடால் ஏற்பட்ட சில கோளாறுகளின் காரணமாக கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிக்கப்படுகிறது. அதுக்காக நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நேரங்கள் இதில் கொள்ளையடிக்கப்பட்டதுன்றதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ், எமது ஈலான சஹப் ஆன்லைன் நிறுவனத்தின் ரமலானுடைய திட்டமிடல்ல ஒரு அங்கமாக திட்டமிடப்பட்டு நடாத்தப்பட்டதுதான் இந்த சீரா கேம்ப் பண்றது. 10 தலைப்புகளை உள்ளடக்கியதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அறிந்து கொள்ள வேண்டும். அதனை ஒரு சுருக்கமான வகையில் மாணவிகளும் அதே போன்று பெற்றோர்களும் அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வித்தியாசமான பல தலைப்புகளில் 9 அமர்வுகளை நிறைவு செய்துவிட்டு 10வது அமர்வில் நாம் இன்று இங்கு கூடியிருக்கின்றோம். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை உள்ளடக்கியதாக இந்த அமர்வு காணப்படுகின்றது. இன்றைய தலைப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் இவ்வுலகத்தில் நபிகளாரின் தூதுத்துவம் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ற தலைப்பில் இன்றைய அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே நாம் ஏன் ரமலானுடைய காலத்தில் இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நேரம் ஒதுக்க வேண்டுமா என்ற ஒரு சில நேரங்களில் நாம் சிந்தித்திருக்கலாம். அப்படியான யோசனைகளும் எங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா உண்மையிலே எங்களோட ஈமானில் ஒரு பகுதி தான் நபி அவங்களோட வாழ்க்கையை தெரிஞ்சு கொள்றது. ஏனென்றால் எங்களோட அடிப்படை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இப்ப நாங்க எந்த அளவு தூரம் அல்லாஹு தாலாவ லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு சொல்லி விளங்கி கொள்வோமோ, அதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய அடுத்த பகுதியையும் நாங்க எங்களோட வாழ்க்கையில கட்டாயம் தெரிஞ்சு வச்சு கொண்டிருக்கிறது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. அப்ப ஆரம்பத்திலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை ஒவ்வொரு கட்டமாக எங்களுக்கு இங்கே எடுத்து காட்டப்பட்டது. நபித்துவத்துக்கு முன்னுள்ள அவங்களோட வாழ்க்கை, சிறு பிராயத்துல அவங்க எப்படி இருந்தாங்க, அதே மாதிரி நபித்துவம் கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால் அவங்களோட வாழ்க்கை, அதுல மக்கா வாழ்க்கை எப்படி காணப்பட்டது, மதீனாவுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது, அந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம் எப்படி இடம்பெற்றது, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பண்புகள் எவ்வாறு காணப்பட்டது, அதே மாதிரி கடைசியாக நாங்க போர்களை பத்தி பார்த்தோம். போர்கள நபியோட பண்புகள் எவ்வாறு வெளிப்பட்டது. இப்படி நிறைய விஷயங்கள் நாங்க இந்த தொடர்ல பார்த்து கொண்டே வந்தோம். அந்த வகையில கடைசியாக இப்படி ஒரு மனித புனிதராக வாழ்ந்த நபி அவங்க இந்த உலகத்துல ஏற்படுத்திய தாக்கம் எவ்வாறாக காணப்பட்டது அப்படி என்று நோக்கி நம்ம சொன்னா, உண்மையிலேயே நபியோட வாழ்க்கை ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும், மரணம் வரைக்கும், நபியோட பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் அல்லாஹு தாலாவால திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் அது காணப்பட்டது. ஏன் தான் தோன்றித்தனமான அப்படி ஒரு வாழ்க்கை ஒன்று இல்லாம முழுமையாக அல்லாஹு தாலாவுடைய திட்டமிடல் படி அது ஒரு சிறந்த வாழ்க்கையாக காணப்பட்டது. அதனால்தான் அவங்களோட வாழ்க்கை மிக பெரும் தாக்கத்தை என்ன செஞ்சிச்சு, உலகத்துல ஏற்படுத்திச்சு. எங்களுக்கு தெரியும், அவங்க தோன்றிய காலத்தை நாங்க ஜாஹிலியா காலம்னு சொல்லி ஒரு தலைப்பே இந்த சீரா கேம்ப்ல பேசப்பட்டுச்சு. எப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லியும், எப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்பட்டாங்கன்னு சொல்லி, அதாவது இந்த உலகம் எப்படியான ஒரு நிலையில காணப்பட்டது, பண்பாடாக இருக்கலாம்,
ஏனைய ஒழுக்க சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், மார்க்க சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், ஆன்மீகம், லௌகீகம் என்று சொல்லி உலகம் எப்படியான ஒரு போக்குல ஈக்கக்கொள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி அல்லாஹு தாலா இந்த தூதுத்துவத்தை கொடுத்தான் என்றும், அவங்க மரணிக்க கொள்ள அவங்களோட மௌத்துடைய நேரத்துல இந்த உலகம் எப்படியான மாற்றத்தை கண்டுன்னு சொல்லியும், இந்த முஸ்லிம் சமூகம் உலகத்துல எந்த அளவு தூரம் முன்னேற்றம் கண்டு மேலோங்கி இருந்தது என்றதும் எங்களுக்கு எங்களோட சீரா கேம்ப ஆரம்பத்திலிருந்தே நாங்க கவனிச்சு ரசூலோட வாழ்க்கையை ஒழுங்காக விளங்கி வந்திருந்தா எங்களுக்கு அது தெளிவாக விளங்கிக்கும். உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க கொல எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அவங்க இந்த உலகத்துல விட்டு சென்றாங்க, அதுக்கு பின்னால அவங்க உருவாக்கி வச்சுட்டு போன சஹாபாக்கள் அவங்க தலைமைத்துவத்தை ஏற்று எப்படியான ஒரு முஸ்லிம் உலகத்தை, இஸ்லாமிய உலகத்தை அவங்க உருவாக்கி வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னா, எதிரிகள் கூட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எதிரிகள் கூட, அதே மாதிரி நிறைய காஃபிர்கள் கூட நபியவங்களை போல ஒரு தலைவர் இந்த உலகத்துல தோன்ற இல்ல, அவங்கள விட சிறந்த ஒரு மனிதர் இந்த உலகத்துல தோன்ற இல்லன்னு சொல்லி எத்தனையோ பேர் சான்று பகர்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை இந்த உலகத்துல நிறைய மாற்றங்களையும் தாக்கங்களையும் செலுத்திருந்துச்சு. அது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துலதான் இந்த உலகம் மாற்றம் கண்டது என்று இல்லை. அதாவது அவங்க ஆன்மீகத்துல மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மீகவாதிகளை மட்டும்தான் உருவாக்கிட்டு போனாங்கன்னு இல்லை. நிறைய அறிவாளிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. அதே மாதிரி வீரர்களை உருவாக்கினாங்க. இப்படி உலகத்துக்கு தேவையானதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போனாங்க. அதே மாதிரி மறுமையில வெற்றி கொள்றதுக்கும் ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த விஷயத்திலையும் ஒரு உயர்ந்த தாக்கத்தையும் உயர்ந்த மாற்றங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையை ஏற்படுத்திட்டு போனன்றதுதான் உண்மை. உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு ஒழுக்க சீலராக வாழ்ந்துட்டு போனாங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களோட கடைசி அமர்வு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமர்வு நாங்க பார்த்தோம், அவங்களோட நட்பண்புகள்னு சொல்லி. அல்லாஹு தாலா அவங்கள மிகச்சிறந்த நட்பண்புகளில் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி குர்ஆன் சான்று பகர்ற அளவுக்கு அவங்க ஒரு நட்பண்புள்ள ஒரு மனிதராக இருந்தாங்க. அப்ப அவங்களோட ஒவ்வொரு பண்பும், ஒவ்வொரு பண்பாடும், ஒவ்வொரு நடத்தையும், செயல்களும், ஒவ்வொரு அங்க அசைவும் இந்த உலகத்துல சஹாபாக்களுக்கு மத்தியிலையும் தான், ஏனைய மனிதர்களுக்கு மத்தியிலையும் தான் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திட்டு போனேன். வாழ்ந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை தான் வாழணும். இப்ப கூட நிறைய அந்நிய ஆட்சியாளர்கள் ஒரு உலகம் ஒரு அமைதியான போக்குல ஒரு அமைதியான ஆட்சியை நாடுதாக இருந்தால், உலகம் ஒரு சமாதானமான சிறந்த ஒரு உலகத்தை நாங்கள் நோக்கி போகணும் என்றிருந்தால், அதே ஆரம்பத்தில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆட்சி முறையும், அதே மாதிரி அவங்க உருவாக்கிட்டு போன குலஃபா உர் ராஷிதீன்களோட ஆட்சி முறையும் தான் இந்த உலகத்துக்கு மீண்டும் தேவை என்று சொல்லி செல்ற அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளராக கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்துட்டு பேத்திக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் தான் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் ஒரு சரியான ஒரு நேரான பாதையில எவ்வாறு பயணிக்கணும், அவன் உலகத்திலே அவனோட தேவைகளை எப்படி மனிதனாக அல்லாஹு தாலா கிட்ட பேசி சேரணும்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. உண்மையிலேயே இஸ்லாம் என்றது வெறுமனே மார்க்கத்தோடையும் தீனோடையும் மட்டும் சுருங்கின ஒரு விஷயம் இல்லை. அதாவது உலக நோக்கங்கள் உலகத்தை துறந்த ஒரு ஆன்மீகம் மட்டும்தான் என்ற ஒரு வாழ்க்கை இஸ்லாத்துல இல்லை. உலகத்துக்கு எதெல்லாம் தேவையோ அந்த அத்தனை வழிகாட்டுதலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தாலா குர்ஆன் ஒரு வசனத்துல பேசுறான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. என்னது, உலகத்துல நீங்க உங்களோட பங்கையும் என்ன செஞ்சிடப்படாது, நீங்க மறந்திடப்படாது என்று சொல்லி ஒரு வசனத்துல அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்ப எப்படியெல்லாம் ரசூலோட வாழ்க்கையை ஆன்மீகத்துக்கும் மறுமைக்கும் வழிகாட்டினதோ, அதே போல இந்த உலகத்துல சிறந்த ஒரு ஆட்சிக்கு, மன நிம்மதியான ஒரு சுதந்திரமான ஒரு சமாதானமான ஒரு உலகத்தை
அதுக்கு பின்னால ரசூல் உருவாக்கி வச்ச தலைவர்கள் தான் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பின்னால் ஆட்சி செஞ்ச அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி 4 ஹலீஃபாக்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு சொல்லி நாங்க அவங்கள குலஃபா உர் ராஷிதீன், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள்னு சொல்லி சொல்லுவோம். அப்படிப்பட்டவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களோட தலைமைக்கு கீழே அஹ் உருவாக்கின தலைவர்கள். நான் ரசூல்லவோட இந்த மார்க்கம் முடிஞ்சு போறதாகவோ, ரசூலவோட அவங்க காட்டின வழிகாட்டல்கள் முடிஞ்சு போறதாகவோ இல்லாம மறுமை வரைக்கும் அந்த விஷயங்கள், அந்த மார்க்கம் வந்து தொடர்ந்து ஈக்கோணுமன்றதுக்காக மிகச்சிறந்த ஆளுமையுள்ள தலைவர்களையும் வீரர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உருவாக்கிட்டு போனாங்க. அப்போ ஒரு மிகச்சிறந்த தலைவராக, ஒரு மிகச்சிறந்த ஜனாதிபதியாக, ஒரு பிரசிடென்ட்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சுட்டு போனாங்க, வாழ்ந்துட்டு போனாங்க. அவனோட ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒவ்வொரு அங்கத்துக்கும் அவங்க ஒரு உதாரணமாக இருந்தாங்க. ஒரு கணவனாக எப்படி இருக்கணும், ஒரு தகப்பனாக எப்படி இருக்கணும், இப்படி ஒரு தலைவராக எப்படி இருக்கணும், ஒரு நண்பராக எப்படி இருக்கணும், இப்படி அவனோட வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டமும் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் பிரதிபலிக்க கூடியதாகத்தான் இருந்துச்சு. இஸ்லாத்துல வந்து எந்த அளவுக்கு செல்லுவாங்கன்னு சொன்னா, எச்சி துப்புறதுல இருந்து ஆட்சி கதிரை ஏறும் வரைக்கும் ஒரு மனிதன் எதெல்லாம் எப்படியெல்லாம் வாழணும்ன்றதுக்கு இஸ்லாம் வந்து வழிகாட்டுக்குதுன்னு சொல்லி. அப்ப அருமையான வழிகாட்டுதலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த உலகத்துக்கு, இந்த உம்மத்துக்கு தந்துட்டு தான் பேத்திக்கிறாங்க. அப்ப அது வந்து எங்களோட வாழ்க்கையில நாங்க எடுத்து நடக்கிறோமா இல்லையா என்றதுதான் இங்க வந்து எங்கள்கிட்ட கேள்விக்குறியாகிக்குது. அப்ப இதுக்கு முன்னாலேயும் பல நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயும் பல நபிமார்களை, பல தூதர்களை, பல ரசூல்மார்களை அனுப்பி கொண்டேதான் இருந்தாங்க. ஆனா அது வந்து அந்தந்த சமூகத்தோட என்ன செஞ்சுட்டு அவங்களோட தூதுத்துவத்திட தாத்பரியங்கள், அந்த தூதுத்துவத்திட தாக்கங்கள் வந்து அந்தந்த சமூகத்தோட மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்துச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரையில இந்த உலகத்துல கடைசி மனிதன் பிறந்து மரணிக்கும் வரைக்கும் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், அவங்களோட வாழ்க்கை தான் எங்களோட வாழ்க்கை வழிகாட்டியாக, அந்த தாக்கம் தான் இந்த உலகத்துல வந்து காணப்பட்டு கொண்டே இருக்கும். என்று சொன்னா அவங்க வந்து இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அப்ப எங்களுக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கும் அவங்களுக்கும் இல்ல இடைத்தூரம் வந்து கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கும் அதிகமான ஒரு இடைத்தூரத்துல நாங்க இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவங்களோட வாழ்க்கை வழிகாட்டுதல்கள் என்ன செஞ்சுக்குது, இன்னமே இந்த உலகத்துல வந்து அதுதான் சரியான முறையாக காணப்பட்டுக்குது. இதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையை தாண்டி இன்னொரு வாழ்க்கை அல்லது இன்னொரு வழிமுறைய ஒரு நாளும் ஒரு வெற்றியின் வழிமுறையாக ஒரு முஸ்லிமால கண்டுகொள்ளவே முடியாது. அதே மாதிரிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன், இந்த வேதமும் வந்து இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையை பொறுத்தவரையில அது அல் குர்ஆனாகத்தான் காணப்பட்டுச்சு. எங்களுக்கு தெரியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட நபியோட வாழ்க்கையை பத்தி கேட்ட நேரம் சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன்னு சொல்லி. அவங்களோட வாழ்க்கை முழுவதுமாக குர்ஆனாகத்தான் இருந்துச்சு. அவங்க வந்து குர்ஆன் என்ற ஒரு வேத நூலுக்கு ஒரு உருவகம் கொடுத்த ஒத்தராகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை வந்து காணப்பட்டது. அப்ப எங்களுக்கு தெரியும் பிற்காலங்கள நபியோட மௌத்துக்கு பின்னால இஸ்லாமிய ஆட்சி வந்து எந்த அளவு தூரம் பரவிச்சு, எந்த அளவு தூரம் உலகத்துல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுச்சு. நபியோட கடைசி நேரங்கள்ல வந்து இஸ்லாம் வந்து அரேபிய தீபகற்பத்துக்கு வெளியில கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலாவோட காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வந்து மிகவும் பரவலாக விரிவடைந்தது. அன்றைய ரோம் பாரசீகங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு இஸ்லாமிய ஆட்சி வந்து மத்திய கிழக்கையும் தாண்டி, இன்றைய மத்திய கிழக்கையும் தாண்டி நிறைய நாடுகளுக்கு வந்து இஸ்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சு. அப்ப இது எல்லாம் என்னத்திட விளைவுன்னு சொன்னா, நபி அவங்க வாழ்ந்த வழிகாட்டிய வழிமுறையும் அவங்க உருவாக்கி வச்சுட்டு போன தலைவர்களோட வழிகாட்டுதலும் தான் இஸ்லாம் வந்து அந்த அளவு தூரம் பரவினது. அதே மாதிரிதான் இஸ்லாம் வந்து உலகத்துல மிகப்பெரிய அறிவியல் புரட்சிகளை வந்து மேற்கொண்டது. உண்மையிலேயே இன்று நாங்க வந்து நிறைய அறிவியல் புரட்சிகளுக்கும் அதே மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் சொந்தக்காரர்களாக நாங்க மேற்கத்தியவர்களையும் மேற்கத்திய நாடுகளையும் நாங்க சில நேரம் எங்களோட பாட புத்தகங்கள்ல கூட நாங்க மேற்கத்தியவர்களை தான் முற்படுத்தி என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்குது, உலகத்துக்கு காணப்பட்டு கொண்டிருக்குது. ஆனா உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உருவாக்கி போன சமூகம், அதன் பின்தொடர்ந்து வந்த அந்த சஹாபாக்கள் உருவாக்கின அந்த சாம்ராஜ்யம் தான் உலகத்துக்கு வந்து என்ன செஞ்சுச்சு, அறிவியலை வந்து கொடுத்தது.
அன்றைய ஐரோப்பியா போன்ற நாடுகள் வந்து இருளில தத்தளிச்சு கொண்டிருந்த நேரம் ஸ்பெயின் போன்ற இஸ்லாமிய நாடுகள் வந்து அறிவியல்ல உச்சகட்டத்தை தொட்டிருந்தது. அன்றைய இப்ப இப்ப எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க யாராவது உயர்கல்விகளை படிக்க போகணும் அப்படின்னு சொன்னா கனடான்னுவாங்க, ஆஸ்திரேலியான்னுவாங்க, அமெரிக்கான்னுவாங்க. இப்படியான சில ஐரோப்பிய நாடுகளை வந்து நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா அன்றைய உலகம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அன்றைய ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து இஸ்லாமிய உலகத்துக்கு வருவாங்க கல்விகளை கற்றுக்கொள்றதுக்காக. ஏன்னு சொன்னா அந்த அளவு தூரம் அறிவியல் புரட்சியை வந்து முஸ்லிம்கள் வந்து ஸ்பெயினுக்கு வருவாங்க. அதே மாதிரி ஏனைய பக்தாதுக்கு வருவாங்க. இப்படி ஏனைய அன்றைய இஸ்லாமிய தலைநகரங்களுக்கு வந்து வருகை தரக்கூடியவளாக இருந்தாங்க. மிஸ்ருக்கு வருவாங்க. இப்படி பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களோட வந்து உருவாக்கம் வந்து அந்த இடங்கள்ல காணப்பட்டுச்சு. இப்படி நபியாவங்க உருவாக்கிட்டு போன சமூகம் வந்து எப்படி என்று சொன்னா, நாங்க சில குறுகிய மனப்பான்மையோட நோக்குற அளவுக்கு, அதாவது இன்றைக்கு நாங்க சில பேர் நினைச்சு கொண்டிருக்கிறோம் மார்க்கம்ன்றது வந்து குர்ஆன் ஓதுறது, ஜக்காத் கொடுக்கறது, நோன்பு பிடிக்கிறது, ஹஜ் செய்யறது, உம்ரா செய்யறது, அதே மாதிரி சில மார்க்க விஷயங்களை நாங்க படிச்சு கொள்றது, ஃபிக்ஹ் சம்பந்தமான சில விஷயங்களை படிச்சு கொள்றது, இதுதான் மார்க்கம்னு சொல்லி நாங்க ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல வந்து வச்சுக்கொண்டிருக்கிறோம். சில விஷயங்களை வந்து நாங்க இதுதான் மார்க்க கல்வி, இது தவிர்ந்துள்ளதெல்லாம் உலகத்துக்கு தேவையான கல்வி அப்படி என்று சொல்லி நாங்களே சில வரையறைகளையும் வரம்புகளையும் இந்த விஷயத்துல வந்து போட்டு வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வியூ பாயிண்ட்ல இருந்து பாக்குறேன்னா, அவங்களோட கண்ணோட்டத்திலிருந்து பாக்குறேன்னு சொன்னா, ஆன்மீகம் லௌகீகம் என்று சொல்லி உலகத்தையும் அதே மாதிரி மறுமையையும் சேர்த்து ஒரு பார்த்த பார்வை வந்து நபி அவங்கள்ட்ட காணப்பட்டுச்சு. அவங்க எதையும் இது தேவையில்லை, இது வந்து உலகத்தோட சுருக்கப்பட்டதே அப்படி என்ற கண்ணோட்டம் இல்லாம எல்லாத்தையும் இஸ்லாத்துக்குள்ள நோக்கி ஒரு சிறந்த ஒரு நேரான கண்ணோட்டத்துல வந்து பார்த்து அப்படியான ஒரு சமூகத்தை தான் அவங்க உருவாக்கிட்டு போனாங்க. சில நேரம் கால போக்குகள் என்ன செய்யலாம், என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அந்த பார்வைகள் அப்படியே மாறி, அதே மாதிரி முஸ்லிம்கள் வந்து இஸ்லாத்தொட்டும் தூரமான சில செயற்பாடுகள், அந்நிய கலாச்சாரங்களின் தாக்கங்கள், இப்படியான விஷயங்களாலதான் இன்றைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்குதுன்னு சொன்னா, முஸ்லிம் சமூகம் வந்து எல்லா இடத்திலையும் மட்டம் தட்டப்பட்டு கொண்டும் தரக்குறைவாக நடத்தப்பட்டு கொண்டும் இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு காரணம் வந்து இன்றைய முஸ்லிம்களாகிய எங்கட செயற்பாடுகளாலதான் நாங்க அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே தவிர, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உருவாக்கிட்டு போன சமூகம் வந்து உலகத்தையும் ஆளக்கூடிய ஒரு சமூகம், மறுமையையும் ஆளக்கூடிய ஒரு சமூகத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனாங்க. அப்படியான ஒத்தராகத்தான் அல்லாஹு தாலா அவரை உருவாக்கினான். அப்படியான ஒத்தராகத்தான் அல்லாஹு தாலா அவரை தேர்வு செஞ்சான். ஏன்றா அவங்க வந்து முழு மனித சமூகத்துக்கும் மறுமை வரைக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒத்தராக அல்லாஹு தாலா அவங்களை உருவாக்கினான். அவங்களை வந்து ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகிலத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு ரஹ்மத்தாகத்தான் அல்லாஹு தாலா வந்து என்ன செஞ்சான், இறக்கி வச்சான். எனவே நபி அவங்களோட வாழ்க்கை என்பது வந்து நாங்க அது ஆழமாக படிப்போமாக இருந்தேன்னு சொன்னா, அதை தவிர இந்த உலகத்தையும் மறுமையும் வெற்றி கொள்றதுக்கு எங்களுக்கு வேற எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. எங்களுக்கு தெரியும், போன அமர்வுகள்லையும் சொல்லப்பட்டுச்சு, நபி அவங்களோட ஒரு த 100 என்ற ஒரு புக் எழுதின மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு யூத எழுத்தாளர் வந்து உலகத்துல ஆரம்பத்திலிருந்தே உலகத்துல வாழ்ந்த தலை சிறந்த நபர்களை வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறுகளை மிகச் சுருக்கமாக தொகுத்தெடுத்ததுல முதலாவது த 100 என்ற புக்ல வந்து 100 பேர்களை கொண்ட அந்த வரலாற்றுல முதல் நபராக தேர்ந்தெடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களைத்தான். அப்ப அதுக்கு எதிராக அவங்களுக்கு அந்த அவங்க நபி அவங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு எதிராக அவங்களுக்கு நிறைய கேள்விகள் தொடுக்கப்பட்டுச்சு, நிறைய எதிர் பிரச்சாரங்கள் கேட்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு முகத்துக்கு முன்னாலே நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, ஏன் நீங்க இந்த முஹம்மதை தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லி. அப்ப அவங்க ஒரே ஒரு பதில் சொன்னாங்க, இந்த முஹம்மதை விட சிறந்த ஒத்தரை நீங்க காட்டுங்க, நான் அவரை வந்து அந்த முதலாவது இடத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லி. அப்ப இந்த உலகத்துல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட சிறந்த ஒரு மனிதரை வந்து எங்களால கண்டு கொள்ளவே முடியாது. அப்ப அவங்களோட வாழ்க்கைய வந்து நாங்க ஆரம்பத்துல இருந்தே சரியான முறையில விளங்கி சரியான முறையில படிச்சோம்னு சொன்னா, எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்துக்கும் அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு வழிகாட்டுதலாகிக்கும். எங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாகிக்கலாம், எங்களோட சொந்த குடும்ப வாழ்க்கைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாகிக்கலாம், அல்லது நாங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி ஒரு மனிதன்
கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில வந்து எங்களுக்கு பார்த்துக்கொள்ள வைக்கலாம். எல்லா அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு உஸ்தாதாக ஒரு முஅல்லிமாக செயற்பட்டுட்டு பேசிக்கிறாங்க. மிகச்சிறந்த ஒரு என்னது ஒரு தந்தையாக செயற்பட்டுட்டு பேசிக்கிறாங்க. நாங்க எந்த தொழிலாகிக்கலாம், நாங்க செய்யக்கூடிய எந்த செயற்பாடாகிக்கலாம், அந்த பொசிஷன்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதலாக வழிகாட்டுதலை வந்து தந்துட்டு பேசிப்பாங்க. நாங்க ஒரு நல்ல பேரண்டிக்கல் ஒரு நல்ல தாயாகவோ அல்லது நல்ல ஒரு பேரண்டாக நடக்கணும்னு சொன்னா மிகச்சிறந்த தர்பியத்துல உள்ள மிகச்சிறந்த குழந்தை வளர்ப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டிட்டு பேசிக்கிறாங்க. நாங்க ஒரு நல்ல முஅல்லிமாக நாங்க செயற்படணும் நாங்க ஆசைப்பட்டோம்னு சொன்னா ஒரு சிறந்த உஸ்தாத் ஒரு சிறந்த முஅல்லிம் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதுக்கான வழிகாட்டுதலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து காட்டிட்டு போய்த்திக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒவ்வொரு கட்டமாக பேய்த்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக நாங்க ஈக்கணும் என்றாலும் எப்படி நடந்து கொள்ளணும் என்றதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வழிகாட்டுதலை தந்துட்டு போய்த்திக்கிறாங்க. அதையும் தாண்டி போர்க்களங்கள்ல ஒரு வீரராக எப்படி இருக்கணும், போர்க்களங்கள்ல ஒரு தளபதியாக எப்படி நடந்து கொள்ளணும், இப்படி அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு 63 வருஷ காலமாக இருந்தென்றாலும் ஒரு மனிதண்ட கற்பனைக்கு அப்பால் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமாகவும் முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக சமூகத்துக்கு வழிகாட்டி மாற்றங்களை ஏற்படுத்திட்டு பேசிக்கிறாங்க. உண்மையிலேயே மிகவுமே பொடுபோக்கான மிகவுமே பின்தங்கிய அதாவது எந்த விஷயத்துலன்னு சொன்னா முக்கியமாக ஆன்மீகத்திலையும் அதே மாதிரி பண்பாட்டு விஷயத்திலையும் மிகவுமே கீழ்த்தரமாக இருந்த ஒரு சமூகத்துல தோன்றின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு மதிக்கத்தக்க சஹாபாக்களை உருவாக்கிட்டு போனாங்கன்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து எவ்வளவு பெரிய ஒரு தாக்கமாகிக்கும். அவங்களோட ஒவ்வொரு செயற்பாடும் ஒவ்வொரு அங்க அசைவும் அவங்க சிரிக்கிறதுல இருந்து அவங்க எதுக்காக கோபப்பட்டாங்கன்றதுல இருந்து எந்த விஷயத்துல எல்லாம் பொறுமையாக கையாண்டாங்க, எந்த விஷயத்துல எல்லாம் எப்படியான முடிவுகள் எடுத்தாங்க, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேசுறேன்னு சொன்னா என்ன செய்யலாம், எனக்கு எவ்வளவோ பேசிட்டு போகலாம். அவங்களுக்கு என்ன ஆக முக்கியமான விஷயம் சொன்னா அவனோட வாழ்க்கையில இருந்து நாங்க நிறைய முன்மாதிரிகளை எடுக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும். அவனோட வாழ்க்கை வரலாறை வந்து வெறுமனே ஒரு வரலாறாக படிச்சு முடிக்காம அவங்க பிறந்தாங்க, அவங்க இப்படி அவங்க தாய் தந்தை மரணிச்சு பிறந்தாங்க, தாய் மரணிச்சாங்க, அதுக்கு பின்னால வளர்ந்தாங்க, நபித்துவம் கொடுத்தாங்க, இப்படி என்றது ஒரு கதையாக இல்லாம வெறும் ஒரு ஸ்டோரியாக மட்டும் இல்லாம அதை ஒரு வாழ்க்கை தத்துவமாக நாங்க எடுக்கிறதுக்கு பழகி கொள்ளணும். நாங்க இவ்வளவு நாளும் இந்த அமர்வுகள்ல வந்து அவங்களோட முழுமையாக நாங்க கலந்து கொண்டோமாக இருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யலாம், அவனோட வாழ்க்கையை பத்தினா ஒரு குறிப்பிட்ட சில அறிமுகத்தைகளுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆனா நாங்க ஒரு நாள் நினைச்சிடப்படாது நாங்க இந்த இடத்துல பார்த்த அந்த 10 தலைப்புகளுக்குள்ளேயும் ரசூலோட வாழ்க்கையை வந்து முழுமையாக உள்ளடக்கிட்டோம், இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைன்னு நாங்க ஒரு நாள் நினைச்சிடப்படாது. இதை தவிர்ந்த பரந்த ஒரு இந்த வரலாற்றை கொண்ட ஒரு மனிதர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கை என்பது. உண்மையிலேயே யாருடைய வரலாறும் பாதுகாக்கப்படாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வரலாறு வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறதும் அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமும் ரஹ்மத்தும் ஒன்றுதான். எந்த அளவுக்குன்னு எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை முடிப்பழுத்திருந்த, அவங்க எத்தனை முறை கடைவாய்ப்பல் தெரியற அளவுக்கு சிரிச்சாங்க, அப்படி என்ற அளவுக்கு கூட சஹாபாக்கள் வந்து அவங்கள கவனிச்சு அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்ன செஞ்சுக்கிறாங்க பின்னா எங்களுக்கு வந்து தந்திக்கிறாங்க. அவங்களோட அங்க அவயங்கள், அவங்களோட கண் எப்படி இருந்த, அவங்களோட காதை எப்படி இருந்த, அவங்க எப்படி முடிவாரினாங்க, இப்படி ஒவ்வொரு அங்க அவயங்களையும் சஹாபாக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க கவனிச்சு பின்னால் உள்ளவங்களுக்கு வந்து அந்த வரலாற்றை வந்து கொடுத்திக்கிறாங்க. அப்ப அந்த வரலாற்று வந்து காலம் காலமாக பதியப்பட்டு எங்களுக்கு வந்து கிடைச்சிக்குதுன்னு சொன்னா இது ஒரு சாதாரணமாக கதை என்ற ஒரு வடிவில இல்ல, அல்லது நாங்க யார்டையாலும் ஒரு ஸ்டோரி ஒன்று வாசிக்கிறோம், எங்களுக்கு விருப்பமானொருத்தரை பத்தி யார்டையாலும் ஒரு ஸ்டோரியை வாசிச்சுட்டு போறோம் என்ற அமைப்புல இல்லாம இது எங்களோட ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முன்மாதிரி. இவங்க சென்ன அடிப்படையில வாழ்ந்தாதான் எங்களுக்கு உண்மையான வெற்றி இம்மையிலையும் மறுமையிலையும் கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தோட நல்ல நோக்கத்தோட நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை வந்து படிக்கணும். நாங்க படிக்கணும், எங்களோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும், எங்களோட உற்றார் உறவினர்களுக்கு படிச்சு கொடுக்கணும், எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஆரம்பத்திலிருந்தே படிக்கப்பட
கட்டாயம் படிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாறு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வரலாறு. ஏன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எங்கட கலிமாவுடைய ஒரு பகுதி வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள விளங்காம எங்கட ஈமான் வந்து ஒரு நாளும் பூரணமாகாது. நாங்க எந்த அளவு தூரம் அல்லாஹு தாலாவுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுடைய முதற் பகுதிக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயத்துல அமல் இபாதத்துகளை நாங்க சரியாக செய்யணும், அல்லாஹு தாலா சரியாக அடையணும் என்று முயற்சிக்கிறோமோ அதே அளவு முக்கியத்துவம் முஹம்மது ரசூலுல்லாஹுக்கும் கொடுக்கணும். அவங்களோட வாழ்க்கையை விளங்கினாத்தான், அவங்களோட வாழ்க்கையை நாங்க சரியாக அறிஞ்சு கொண்டாதான் அது எங்களுக்கு எடுத்து நடக்க முடியுமாக ஈக்கும். எனவே நாங்க இந்த ஆரம்பத்திலிருந்து பார்த்த எல்லா விஷயங்களையும் என்ன செய்யணும். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் நீங்கள் என்ன செஞ்சுப்பீங்க, ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து இந்த அமர்வுகள்ல கலந்து கொண்டவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சுப்பீங்க, நோட்ஸ்கள் எடுத்து வச்சுப்பீங்க ரசூலோட ஒவ்வொரு வாழ்க்கை வரலாறையும் வாழ்க்கை கட்டங்களையும் பத்தி. ஆஹ் அதே மாதிரி தொடர்ந்து நீங்க நிறைய புத்தகங்கள் வந்து இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை வரலாறை பத்தி வெளிவந்திக்குது. அரபிக்ல அரபு தெரிஞ்சவங்களாக இருந்த அரபிக்ல நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தாரீഖை பத்தி பேசுது. அதே மாதிரி தமிழ்லையும் நிறைய நல்ல மொழிபெயர்ப்புகள் வந்திக்குது, இங்கிலீஷ்ல வந்திக்குது. இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தேவையான மொழிகளை கட்டாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை வரலாற்று வந்து படிங்க. இன்ஷல்லா சில நேரங்கள்ல சில துரதிர்ஷ்டவசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில சில அடிப்படை விஷயங்களை கேட்டா கூட இன்றைக்கு வளர்ந்து வர சமூகத்துக்கு வந்து தெரியும். ரசூலுக்கு எத்தனை மனைவின்னு கேட்டா தெரியும், எத்தனை பிள்ளைன்னு கேட்டா தெரியும், ரசூல் எப்ப பிறந்தாங்கன்னு கேட்டா தெரியும். இப்படி அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாத ஒரு சமூகம் வந்து இன்றைக்கு வளர்ந்து வந்து கொண்டிருக்குது. அப்ப கட்டாயம் இதுல பேரண்ட்ஸ் இருந்தேன்னு சொன்னா எங்கட எங்கட ஜெனரேஷனுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு நான் மிக முக்கியமாக கொடுக்க வேண்டியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை. இன்னைக்கு நாங்க ஹிஸ்டரி என்று சொல்லி நிறைய பேரோட வாழ்க்கை வரலாறுகளை வந்து தேவையோ தேவையில்லையோ சிலபஸ்ல ஈக்கிற அடிப்படையில் நிறைய பேரோட வாழ்க்கை வரலாறுகள் வந்து பிள்ளைகள் படிச்சு 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 வச்சு கொண்டிருக்கிறான். நிறைய விஷயங்களை வந்து பாடமாக்கி வச்சு கொண்டிருக்கிறாங்க ஹிஸ்டரி என்ற அடிப்படையில. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி எங்களோட ஈமான பூரணப்படுத்துறதுக்காக நாங்க என்ன செய்யணும், கட்டாயம் எங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையை வந்து நாங்களும் படிக்கிறதோட எங்களோட பிள்ளைகளுக்கும் கட்டாயம் வந்து நாங்க கொடுக்கணும். அப்படியான ஒரு நல்ல நோக்கத்துலதான் உண்மையிலேயே இந்த சீரா கேம்ப் வந்து எங்களோட நிறுவனத்தால வந்து திட்டமிட்டு நாங்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் சில பல தடைகள் இருந்தென்றாலும் முன்பின்கள் இருந்தென்றாலும் 10வது அமர்வை வந்து நாங்க இன்றைக்கு பூர்த்தி செஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இதுல எல்லா அமர்வுகள்லையும் என்ன செஞ்சிக்கும், கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதை நீங்க உரிய முறையில அந்த மாலிமாக்கு வந்து நீங்க எல்லா கேள்விகளுக்கான விடைகளை உரிய நேரத்துல நீங்க அனுப்பி இருந்தீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கப்படும். இது எல்லாம் ஏன் நாங்க செஞ்சோம்னு சொன்னா இன்றைய இளம் சமுதாயத்துக்கு, இன்றைய எங்களோட வளர்ந்து வர சமுதாயத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நாங்க அறிமுகப்படுத்தணும், அவங்களோட வாழ்க்கை உள்ள விஷயங்களை வந்து ஓரளவாலும் கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்துலதான் நாங்க என்ன செஞ்சோம், இப்படியான ஏற்பாடுகளை செஞ்சோம். அல்லாஹு தாலா இதை வந்து பொருந்திக் கொள்ளணும். இந்த இந்த அமர்வையும் இதுக்கு முன்னால நடந்த எல்லா அமர்வுகளையும் பொருந்திக் கொள்ளணும். அதே மாதிரி இதுல ஆரம்பத்திலிருந்து கலந்து கொண்டு உங்களோட பங்களிப்புகளை செஞ்சு உங்களோட எல்லாருடைய நேரத்திலையும் அல்லாஹு தாலா பரக்கத் செஞ்சு உங்களோட முயற்சிகளையும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்ளணும். அதே மாதிரி இன்றைய அமர்வுக்கான 3 கேள்விகள் கொடுக்கப்படணும். இன்ஷா அல்லாஹ் அது வந்து குரூப்ல போட்டுடுவா. அது இல்லாம இந்த இந்த சீரா கேம்ப பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னா, ஆரம்பத்துல இருந்து நடந்ததுல ஏதாவது அந்த சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னா கேட்டுக்கோங்க, முடிச்சுக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த அமர்வுல வந்து இந்த சீரா கேம்ப்ல வந்து நீங்க பிரயோசனம் அடைஞ்சிக்கிறீங்களா, ஏதாவது உங்களோட கருத்துக்கள் பின்னூட்டங்கள் அதே மாதிரி ஏதாவது குறைகள் இருந்தா அதை நிவர்த்தி செய்வதற்கான இதுகளையும் நாங்க நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் 2 விதமான உங்களோட பின்னூட்டங்களையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். தாராளமாக இன்ஷா அல்லாஹ் கதைக்கும்.
யாருக்காவது ஹலோ ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது செல்லணும்னா சொல்லுங்க. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நபிகள் வரலாறு வந்து புக்கா கிடைக்குமா? எங்க கிடைக்கும்? நிறைய தமிழ் டிரான்ஸ்லேட்டர் இருக்குதுண்ணா. இப்ப ரஹீக் அல் மக்தூம் தமிழ் டிரான்ஸ்லேட் இருக்குது. அதே மாதிரி நினைக்கிறேன் மால்கம் எக்ஸ் அவங்க எழுதின ஒரு நபி அவங்களோட வாழ்க்கை வரலாறு தமிழ்ல கிடைக்குது. அப்படி நிறைய கிடைக்குது. புக் ஷாப்கள்ல இஸ்லாமிக் புக் ஷாப்கள்ல பார்க்கலாம். நினைக்கிறேன் நீங்க இந்தியான்னு நினைக்கிறேன். ஆமாம், கிடைக்குமா நான் இந்தியா தான் இந்தியால இந்தியா தான். புக் சரி, ஷாப்கள்ல இன்ஷா அல்லாஹ். கிடைக்கும். அதை நம்ம மனனம் பண்ணி வச்சுக்கலாம்ல? என்னது கேட்கல, சாரி. இல்லை, அது நம்ம மனனம் பண்ணி வச்சுக்கலாம்ல? நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நம்ம டக்குன்னு பதில் சொல்லலாம்ல? அதுக்காக கேட்டேன். ஓகே ஓகே, கட்டாயம் கட்டாயம் வாங்கி படிங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முடிஞ்சிச்சா இருக்கா? இல்ல, நான் முடிச்சுக்கொள்வோம். வேற யாரும் சரி ஏதாவது பேசுறதுக்கு இருக்குதா? ஓகே, தெரியுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் ஸலாம். உங்களுக்கு செக் பாக்ஸ்ல ஒரு நம்பர் போட்டிக்குது. அந்த நம்பருக்கு தான் நீங்க உங்களோட ஆன்சர்கள் அனுப்பணும். இன்ஷால்லா கேள்வியை வந்து உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்குமேனா அதுல வந்து மூலியமா போட்டுடுவாங்க. இதோட முடிச்சுக்கொள்ளும். சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.